பாருடா பெத்தவ நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேப்பியா? நீனு எப்பவும் தண்ணியில தான் இருக்கணும். பால் வச்சுட்டீங்கிறதுக்காக அதுல வாழ முடியாது. பொத்து போகாம பாலும் கெட்டு போகும், நீனும் செத்து போகும். இந்தா பிடிடா. சின்ன இத பாருடா, அவளும் படிச்ச பொண்ணு, பட்டணத்து பொண்ணு. அவளுக்கு உனக்கு 7 வச்சா கூட எட்டாது. எப்படிடா ஆசை வந்துச்சு? நான் ஆசைப்பட்டேன், கட்டிக்கிறேன்னு அவதானே சொன்னா. உங்க புள்ள சொல்றது உண்மை. எனக்கும் அவர் பிடிச்சு போச்சு, அவருக்கும் என்ன பிடிச்சு போச்சு. உங்களுக்கும் என்ன பிடிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா? தலையில வகடெடுத்து சீவ கூட தெரியாது இவன் கூட நீ எப்படிமா வாழ போற? இதோட சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? இன்னும் ஏமா யோசிக்கிற? அதுதான் விவரமா சொல்லிடுச்சுல்ல. சரின்னு சொல்லுமா, சொல்லுமா. இதுதானே பணத்தை வச்சு காணுமே. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம். அடுக்கு பாணியில இந்த பணத்தை காணுமே, யாராவது எடுத்தீங்களா? 2 பேரும் திருட்டு முடி முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எடுக்கலாமா? நானும் எடுக்கலாமா? 2 பேரும் எடுக்கலைன்னா திருடனா வந்துட்டா மரியாதையா கொடுத்துருங்க. இல்லாட்டி நான் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் சோறே போட மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாதுமா. ஏனா உனக்கும் தெரியாதுல்ல? இருங்க வரேன். பாருங்க, இது மந்திரம் போட்ட மஞ்சப்பொடி. இத திருடவங்க தொட்டா ஒட்டிக்கிறோம், திருடாதவங்க தொட்டா ஒட்டாது. ஏய், சாமியை கும்பிட்டு தொடுங்க. நான் எடுக்கலமா, நான் எடுக்கலமா. நீ தொடுற. வேண்டாம், திருட்டு ராஸ்கல். பொடியை தொடாமலே கையெடுத்துட்டியா? இது மந்திர பொடியில ஒரு மண்ணு இல்ல. அவ திருடல, தைரியமா தொட்டா. நீ திருடி இருக்கிற, அதனால தொட பயந்துட்ட. மரியாதையா பணத்தை கொடுத்து. குப்பமா கிழவி கோடி சேலை கட்டினாத்தான் சாவு வரும்னு அழுதுச்சு. அதனால 23 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தேன். ஏண்டா, எவ்வளவு நாளைக்குடா இப்படி வெகுடியா இருப்ப? இன்னொருத்தர் சாகிறதுக்கு நாம ஏண்டா காரணமா இருக்கணும்? தப்புத்தாமா, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பட்டெழுந்து தெரிஞ்சுக்கிற புத்தியை விட படித்து தெரிஞ்சுக்கிற புத்தி தாண்டா நல்லது. இனிமேலாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி யோசி, செஞ்சுட்டு யோசிக்காது. சின்ன தாயே, வாங்க வாங்க. என்ன மருமகளுக்கு சீலை சிங்காரிச்சிட்டு இருக்கியா? காலையிலேயே கல்யாணத்துல உங்களை எதிர்பார்த்தேன், ஒருத்தர் கூட வரலையே. ஊரு கூடி வர்ற மாதிரியான கல்யாணத்தை பண்ண? நான் முறதப்பி எதுவும் பண்ணலையம்மா. ஊர்ல ஒரு வீடு விடாம படியேறி கூப்பிடத்தானே செஞ்சேன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டே கூப்பிட வந்த, கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்க வரலையே. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நான் யாரமா கேட்கணும்? ஓஹோ, நீ அப்படி வரியா? பிள்ளைக்கு கல்யாணம் பண்றத பத்தி கேட்க வேண்டாம், ஆனா புள்ளி கூடுத அத பத்தி கேட்க வேண்டாமா? அத்தை, வந்தவங்களை வாங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். அதுக்காக வாசப்படியிலே நின்று பேசிக்கிட்டு உட்கார்ந்து பேசுங்க அத்தை. உட்கார்ந்து பேசுங்க தாயே. மருமக உன் மேல அப்படியே உருகி வழியிறா. இந்த மாதிரி மேனா மினிக்கலாம் புருஷனை கைக்குள்ள போட்டதும் நாய் தட்டுறதான் சோறு போடுவாளுங்க. பஞ்சவரணம் மாமியார் எப்படி செத்தாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. கார வீட்டுக்காரங்க எது சொன்னாலும் நாம காது கொடுத்து கேட்கத்தாம வேணும். நீ உள்ள போ. அவளை எங்க உள்ள அனுப்புற? வெளியே அனுப்பு. புள்ளி 1000 ஆச்சுன்னா வேற எவ வீட்டுல இழ விழுந்துரும். நல்ல நாள் அதுமா ஏமா இப்படி பேசுற? நல்ல நாள் கெட்ட நாள் நமக்கு ஏது? சட்டம்னா சட்டம் தான். அவ்வளவுதானே, நானே போறேன். நீ ஏன் பணிகாலத்துல படுக்க போற? விதியா? விதிதான் அவளை இங்க அனுப்பி இருக்குன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுல வீதிக்கு அனுப்ப சொல்றியே, என்னம்மா நியாயம்? மீனா,
அந்த வெத்தலை குட்டானேடு அண்ணிய பாத்துக்கமா. நான் போயிட்டு வெள்ளன வந்துடுறேன். எங்கேமா போற? போவுள்ள போவுள்ள ருக்கு. அந்த அரிக்கை லைட்டையும் துப்பட்டி எடு. இருக்கீங்க? ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட முறைதான் தப்பே தவிர கல்யாணம் ஒன்றும் தப்பு இல்லையே. என்னைக்கு இருந்தாலும் அவ புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே. ஏனா இருக்கு, இதை பார்த்தா எனக்கு மீனா ஞாபகம் வருது. சின்ன பிள்ளை இருக்கிறப்போ எனக்கு கோழி இறகு எடுத்துட்டு வரேன்னு போய் கோழியவே திருட வந்துட்டான்னு பல தடவை அடி வாங்கியிருக்கா. உலகத்துல ஒருத்தி அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பாளான்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படிப்பட்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு தான் அழுகிறேன். என்ன பிச்சுமுத்து, இப்ப ஊருக்கு பிரச்சனையா? உங்க வீடுதான் இருக்கு. போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோடன்னு சொல்ற மாதிரி உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, பாக்கலையா? என்ன கடைக்காரரு, செக்காலக்காரன் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல இடமே இல்லைன்னு கதவு திறக்கவே இல்லையாமே. அங்க நான் பாக்குறேன். நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீ பொய் சொல்றியா நிஜம் சொல்றியாங்கிறது பிரச்சனை இல்லம்மா. என்னைக்காவது நல்லது சொல்லிருக்கியா? எப்ப வந்தாலும் ஏதாவது கெடுதலோடய வர்றிய. ஏண்டி, எனக்கு என்ன ஒரு வேலையும் இல்லை நினைச்சியா? யாருக்குமே கூடி இருந்த புள்ளி சுத்தமா கழுவி மண்டிய போடுறது சரியா போச்சு. இப்போ யார் மண்டிய போகணும்னு நினைக்கிறேன்? ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். திரும்ப திரும்ப ஏன் சித்திரவதை பண்றீங்க? உங்களுக்கு புள்ளி கூட கூடாது, அவ்வளவுதானே. நான் போற வெளியே போதுமா? நீ வாமா உள்ள வா. லட்சுமி, இங்க யாரு வந்திருக்கான்னு பாத்தியா? அக்கா, இவ்வளவு நாளா நான் உங்களை புரிஞ்சுக்காம சின்ன புத்தியா இருந்துட்டேன். என்ன மன்னிச்சு உங்க காலடியில இருக்க இடம் கொடுத்தா போறோம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைச்சிடும். ஏமா, அப்பா கூட சேர்ந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? இவளை எப்படி நான் படியார விடலாம்? தாய் முடித்து வெளியே போடா. அம்மா, ஆம பூந்த வீடு உருப்படான்னு சொல்லுவியே. இப்போ அதுக்கு மேல கல்லாம பாரு, நல்ல மாதிரி நடிச்சு கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாம் வெளியே போறா. இதுடா சொன்ன. உங்க அம்மா பத்தி நல்லா புரிஞ்சுக்கடா. என்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வருதா, அன்னைக்கு உங்க அம்மா மட்டும் தனியா போக மாட்டேன்டா. 4 பேரு தொழிலாள வேண்டாம் பாவி, புரிஞ்சுதா? அத்தனை சீக்கிரம் நாங்க 3 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து போடா வெளியே, போவீங்க. என்ன வேணும்? சொன்ன தவறையெல்லாம் தாண்டி போச்சு. கையோட பணத்தை வாங்கிட்டு வா, இல்ல 2 மாட்டையும் பத்திக்கிட்டு வாங்க. எங்க எண்ணெய் கடை முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதான் அடுத்த வாரத்தில் தரேன் சொல்லுங்க. அடுத்த வாரம் சொல்லி வருஷம் நின்றாச்சு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? மாட்டை பத்திக்கிட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இது நல்லா இருக்கா? பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்த மாட்டை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க. வேண்டாப்பா. அதையாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கொடுத்து மாட்டை திருப்பீங்க, இல்லன்னா எங்க முதலாளி உங்க மாட்டை அடி மாட்டுக்கு அனுப்பிச்சாரா? எங்க முதலாளியை நிறுத்தவங்க நினைச்சுக்கிட்டு வாங்குற பணத்தை ஏப்ப விட பார்த்தா உன் புரிஞ்ச சொன்ன தவணை எல்லாம் தாண்டி போச்சு. அதனாலதான் 2 மாட்டையும் எடுத்துட்டு வர சொன்னார். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கடனை கட்டல, அவன் மாடு அடி மாடு ஆயிடும் பாத்துக்க. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஊருக்குடியான பேர் இருக்கணும். பட்டணத்து மருமக வந்துட்டாலே
உன் தலை உடம்புல ஒட்டாம ஒரு அடி உயரத்துல நின்னுச்சு. இப்ப கஷ்டம்னு பாருங்கண்ணா, யார் உதவி பண்ணுவா? நாங்க என்னைக்கும் போலதான் இருக்கிறோம். எங்க உடம்ப சுத்தி சும்மா பாக்கனா கூட எங்க சுபாவம் மாறாது. ஒரு வீடு தொலைங்குறதும் தொலைறதும் வீட்டுக்கு வர்ற மருமகளை வச்சுதான் சின்ன தாயி. அவ காலடி எடுத்து வச்சதும் உங்க வீட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, பூமிக்கு பொறுக்காது. சுத்தினால கடுக்கத்தன கூட கஷ்டம் கிடையாது. நீ எங்க சீர்பட போற? விவரமா சொன்னால கேட்க மாட்டியே. உனக்கு கடன் கப்பி கொடுக்கறத விட அந்த காசை வந்து ஆத்துல எறியலாம். அவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவர் எங்க போயிருக்காரு? கேட்டையா சம்சாரம் சுந்தரி பட்டி கொடுத்து வாங்குறா. அவகிட்ட கேட்டு பார்க்கலான்னு போயிருக்கான். கொடுக்க மாட்டான். அவ பஞ்சவர்ணத்துக்கு ரொம்ப வேண்டியவ. சரி, நான் ஆபீஸ் போய் யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு வரேன். சுக்கு, கவலைப்படதும் இருக்கேன். இன்னைக்குள்ள நம்ம மாடு வந்துடும். வர ஏண்டா பிச்சுமுத்து போய 6 மணிக்கெல்லாம் வந்து மாட்டை திருப்பிட்டு போவான்னு சொன்ன அவன் ஆளையே காணமடா. வந்தா பாப்போம் முதலாளி, இல்லையா நாமளே வச்சுக்கிடுவோம். எத இந்த மாட்டையா? ஏய், எனக்கு என்ன மாடு கண்ணு இல்லைன்னு நினைச்சியா? 30 மாடு இருக்குன்னா எல்லாம் மேய போயிருக்கு. அது சரி, அந்த மாடசாமி பையல வர சொல்லி இந்த மாட்டை அடிமாட்டுக்கு அனுப்பு. சொன்னதை செய், அப்ப தாண்டா அவளுக்கு புத்தி வரும்.